வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த கிளாஸில் வந்து டீச்சர் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வந்து, மேடம் லவ்னா என்ன அப்படின்னு கேட்குறான். மேடம் வந்து யோசனை பண்ணிவிட்டு, ஓகே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னா, நீ வந்து ஒரு கோதுமை காட்டுக்குள்ளே போ, கோதுமை காட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கு பெஸ்ட்டு கோதுமை எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் வந்துட்டு சொல்கிறாப்புல, மேடம் கோதுமை காட்டுக்கா? ஆமாம், நீ கோதுமை காட்டுக்கு போ, ஆனால் ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா, நீ வந்து அந்த காட்டை நீ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படி கடந்து முன்னேறி தான் போகணும், திரும்பி போய் வேறு ஒன்று எடுத்துகிட்டு வரக்கூடாது, நீ கடந்து போயிட்டே இருக்கணும், அதுதான் ரூலு. பட் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீ கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறாப்புல, காட்டுக்குள்ளே போகிறாப்புல, காட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு போனோடனே ஃபஸ்ட்டு கோதுமை விளைஞ்சிருக்குல்ல அதை பார்க்குறாப்புல. ஓ இந்த செடி ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணும்போது அப்படியே பார்த்தா இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா இன்னொன்று அழகாக தெரிஞ்சுது, அப்புறம் இன்னொன்று அழகாக தெரிஞ்சுது. அப்படியே அழகாக தெரிய அவன் என்ன பண்ணுறான், இது எடுக்கலாம் அது எடுக்கலாம் இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னேறி போகும்போது கடைசியில் பார்த்தா காடே முடிஞ்சு போயிடுது. ஆனால் இவனுக்கு தான் ரூல் போட்டிருக்காங்களே திரும்பி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவன் கிளாஸுக்கு வரான். மேம் நிறையா இது நல்லது அழகாக இருந்துச்சு, நான் இதை எடுக்கலான்னு பார்க்குறேன் அதை எடுக்கலான்னு பார்க்குறேன், கடைசியில் வந்து காடே முடிஞ்சு போச்சு, நான் வெறும் கையில் தான் வந்தேன் அப்படின்னா. டீச்சர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இதுதான் வந்து காதல். காதல் அப்படிங்கிறது நீ ஒரு தடவை ஒருத்தவங்களை பார்த்து மனசார ஒரு உணர்ச்சி வசப்பட்டிருப்ப, ஆனால் அப்போ வந்து உன்னோட உணர்ச்சியோ உன்னோட இன்ட்யூஷனுக்கோ உன்னோட எண்ணத்துக்கோ உன்னோட இமோஷனுக்கோ நீ இடம் கொடுக்காம நீ என்ன நினைப்ப, இதோட இந்த பொண்ணு பெட்டராக இருக்குமா, இதோட அவங்க பெட்டராக இருப்பாங்களா, இவங்களும் பெட்டராக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நீ வந்து நிறையா விஷயங்களும் மைண்டில் வர 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 உனக்கு உண்மையான காதல் உணராமல் போயிடும். ஸோ அதனால் இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு தடவை வரும், அந்த உணர்வு வந்து ரொம்ப பியூராக இருக்கும், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். அதை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு உண்மையான காதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாப்லையா. அப்புறம் சொன்னாங்களாம், அப்போ அந்த பையன் கேட்டாங்க, அப்போ கல்யாணம்னா என்ன அப்படின்னதுக்கு, ஓகே அது கல்யாணம் உனக்கு இன்னொரு எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, இப்போ நீ வந்து சோளக்கருது காட்டுக்குள்ளே போ, சோளக்கருது காட்டுக்குள்ளே போய் இருக்கிறதுலே பெரிய சோளக்கருதா பிடுங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு போனோடனே அதே மாதிரியே ஒரு சோளக்கருது பார்க்குறான், ஓகே நல்லா இருக்குது, இது நல்லா தான் பெருசாக இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் போகிறான் அப்புறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நடுவில் வந்து ஒரு சோளக்கருது இருந்தது, ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அதை அவன் என்ன பண்ணுறான், உரிச்சு பார்த்துட்டு ஓகே இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளாஸுக்கு வந்துடுறான். ஸோ அப்போ டீச்சர்கிட்ட கொடுக்குறான், மேடம் நான் வந்து முதல்லேருந்து பார்த்தேன், ஆனால் நடுவில் வந்து ஒரு பெட்டராக தெரிஞ்சுது, ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, இதுதான் கல்யாணம். நீ வந்து காதலில் வந்து உனக்கு சாய்ஸ் இருக்குது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, பொண்ணுங்களை கடந்து போய் உனக்கு உண்மையான காதல் என்னன்னு தெரியாமல் நீ வந்து சுற்றிட்டு இருப்ப. பட் அந்த சுற்றினதோட பலன் என்ன பண்ணுவ, கல்யாணம்னு வரும்போது உனக்கு காமிக்கிற பொண்ணு பார்த்து ஓகே இந்த பொண்ணை பார்த்து நம்ம செட்டில் ஆயிடறான்னு நீ முடிவு பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறையா பேருக்கு ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவங்கனால எனக்கு என்ன கிடைக்கும், என்னோடய வாழ்க்கை எப்படி மேம்படும், நான் எவ்வளோ வசதியாக இருக்க முடியும், அப்படி தான் யோசனை பண்ணுறாங்க இல்லையா. ஒருத்தர் சேர்ந்து அவங்க 2 பேரும் உழைச்சி ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் யாருமே நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் வந்து அவங்க மேலே சவாரி செஞ்சு எப்படி ஜெயிக்கலாம், இவங்க மேலே சவாரி செஞ்சு எப்படி ஜெயிக்கலான்னு தான் பார்க்குறாங்க. ஒருத்தர் மேலே சவாரி செய்ய வேண்டியதில்லை, ஒருத்தர் கை கோர்த்து நடக்கிறது தான் கல்யாண வாழ்க்கை. ஸோ இந்த கல்யாண வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற பார்ட்னர் உங்கள் மனசுக்கு இதமாக இருக்காங்களா. நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 25-30 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க, போகும்போது அப்படியே சந்தோஷமாக போகிறீங்க இல்லையா, அதுதான் உண்மையான வாழ்க்கை. ரொம்ப லாங் ட்ரைவ், ஐயோ நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட போகிறது, அந்த மனுஷனோட போனால் போர் அடிக்குமே, இல்லை இந்த கணவர் வந்து ஐயோ இந்த மனைவியோட போனால் போர் அடிக்குமே, வேறு யாரையா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கல்யாணம் வந்து சரியாக இருந்திருக்காது. ஸோ நீங்கள் ஒருத்தர் கம்பேனியனாக ஒருத்தர் பரஸ்பரமாக ஒரு அன்போடு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ட்ரைவ் ஆஃப்டர் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் உங்களால் போக முடியும். அந்த மாதிரி வாழ்க்கையை தேடணும். உன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஏறி சவாரி செய்ய தான் பார்ப்பாங்க இல்லையா, உண்மையான காதல் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கையை வர போகிறீங்க, கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகணும், ஒரு நல்ல ஓப்பனாக ஒரு நல்ல மனசார ஒரு நல்ல துணைவரோ துணைவியோ வேணும்னு மட்டும் நீங்கள் நினைங்க. அவங்கனால நம்ம என்ன சவாரி செய்யணும்னு அவங்களை பொருளாக பார்க்காதீங்க. ஓகேயா?